ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது ஒரு சண்டே ஆஃப்டர்நூன். என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம். இங்கே ஹோம்மேட் கீ வச்சுருக்கேன். இன்றைக்கி வெஜிடேரியன்ஸ்க்கு குழம்பு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் A2 மில்க் பன்னீர் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு உழவர் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனுடைய ஒரே ஒரு பிளாக் போட்டு இங்கே குருமா மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டீடாக்ஸ் வாட்டர் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஃபர்ஸ்ட் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா, அதாவது வெஜிடேரியன்ஸ்க்கும் சரி நான்வெஜ்க்கும் சரி காமனாக இருக்கிற மாதிரி எக் கிரேவி வச்சுருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எக்கு சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால் 2 பேருக்கும் காமனாக இருக்கிற மாதிரி எக் கிரேவி வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி எங்களுக்கான மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மட்டன் பிரியாணி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சுருக்கேன். செம்மையாக வந்துருந்துச்சு. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிரியாணி வந்து இந்த பாஸ்மதி ரைஸில் செய்கிறது அவ்வளோவா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காத மாதிரி எனக்கு தோணும். ஜீரக சம்பாவில் செஞ்சால் என்ன பிரியாணியாக இருந்தாலும் அவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்கும். நல்லா உதிர் உதிராக சூப்பராக வந்திருந்தது. அப்புறம் இங்கே வெங்காய பச்சடி செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக தோய வச்ச தயிர். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து சண்டே லஞ்சை வந்து வாழை இலையில் தான் சாப்பிட போகிறேன். ஸோ see you in the next video. Bye bye.